அதாவது அப்பா வந்து டைரக்டராக இருந்து ஒரு 5-6 படத்தை நடிக்க வச்சு நடிகைகளுக்கு சோப் போடுற மாதிரி நடிகளுடைய அழகை மேனி அழகை காட்டி அது மாதிரியான காட்சிகளை வச்சு மாமியாருக்கு சோப் போடுற மாதிரி காட்சியை நடித்து எனக்கு பிடிச்ச காட்சியே வந்து மாமியாருக்கு சோப் போடுற காட்சி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நடிகரை உருவாக்கி அப்படிலாம் பண்ணல. நேற்று அவன் போட்ட வீடியோவில் இந்த சாட்டை துரைமுருகன் தளபதி அவர்களை பற்றி இவ்வளவு கேவலமாக சித்தரித்து பேசியிருக்கால, இதே சாட்டை துரைமுருகன் இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி தளபதியை பற்றி என்ன பேசியிருக்கான்னு பாருங்க. தமிழ்நாட்டுடைய இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களும் மறைமுகமான ஆதரவை கொடுத்திருக்காரு. கேம்பெயினை தொடங்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா? மரியாதைக்குரிய தளபதி அவர்களே, மைக்க கையில் எடுத்து 25 நாள் ஆச்சு. நேற்றைய வீடியோல நடிகர் அஜித் அவர்கள் இப்படி அப்படி தலை அது இது சுயநலம் இல்லாத நடிகர்னு புகழ்ந்து பேசின இதே சாட்டை துரைமுருகன் இதுக்கு முன்னாடி அவரை பத்தி என்ன பேசியிருக்கான்னு பாருங்க. என்னது அஜித்குமாருக்கும் பசுமந்த ஐயாவுக்கு என்ன சம்பந்தம்? அவன் அவருடைய ரத்தமா, உறவா, சொந்தமா? அவன் மலையாளி, மலையாளத்துக்கு தாய்மொழியா கொண்ட ஒரு மலையாளி. அவனை எதுக்கு நீ கொண்டாடுற? அதே மாதிரி நேற்றைய வீடியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு புகழ்ந்து பெருமையா பேசியிருந்தார்ல, இதுக்கு முன்னாடி நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறதையும் பாருங்க. ரஜினிகாந்த் தெரியுமா? சொல்லு, ஏதாவது தெரியுமா? சொல்லு, ஏதாவது எழுதணும். உன்னையெல்லாம் உங்க ஆத்தா கன்னிப்பால் விட்டு கொண்டிருந்தா இந்த நிலைமை இருக்காரா உங்க ஆத்தா? உம்மா 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 சங்க அடிச்சு போட்டுவோம். சங்க என்ன மராட்டிய மண்ண பிழைச்ச பிரதேச நாயி, கர்நாடகால பிறந்த நாயி. பாத்தீங்களா என்னென்ன பேசியிருக்கான் அப்படின்னு. இவனை இவங்க அண்ணனும் நாங்க நாட்டுக்காக அரசியல் செய்ய வந்தவர்கள், ஓட்டுக்காக அரசியல் செய்ய வரல அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசுவானுங்க. பச்சோந்தி கூட மரத்துக்கு மறந்தாண்டா கலர் மாறும். இப்படி இருக்கீங்கடா தமிழன்கிற போர்வையில வந்து உட்கார்ந்துருக்கிற சாக்கடையல் நீங்கெல்லாம்.